ஸோ கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் 36 அட் கோல்கட்டா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் கேகேஆர் 1 ரன் வித்தியாசத்துல த்ரில்லிங்கா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி would be disappointed, ஏன்னா மேட்ச் அவங்க கையில இருந்தது, பட் கோட்டா விட்டாங்க. அண்ட் 222 for 6 அடிச்சாங்க கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அண்ட் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணது கேப்டன் ஷ்ரேயாஸ் ஐயர், ஃபில் சால்ட் டாப்ல, அப்புறம் லோவர் ஆர்டர்ல ரிங்கு ரமன்தீப் நல்ல கேமியோ விளையாண்டாங்க. அண்ட் அந்த டார்கெட் ஆக்சுவலா நல்லா சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. இதுல நடுவில் விராட் கோலி நோ பால் கான்ட்ரவர்சி வேற. எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் a fair decision டெக்னாலஜி வைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் ஒரு சூப்பர் 50 போட்டாரு. ரஜத் பட்டிதார் அன்பலியபிள் இன்னிங்ஸ்ங்க, ஸ்பின்னர்ஸ் போட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு. இந்த எண்ட் தினேஷ் கார்த்திகை மேட்ச் சிங்கிளாண்டா கொண்டு போகணும்னு நினைச்சாரு, பட் ஃபெயில் ஆயிட்டாரு. பட் அதர் எண்ட் கரண் சர்மா லாஸ்ட் ஓவர்ல மிச்சல் ஸ்டார்க்கு 3 6 விட்டு 2 balls 3 runs, அப்புறம் அவர் திருப்பி காட்டன் பால் அவுட் ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் 1 run எடுத்து ரன் அவுட். ஐயோ எவ்வளவு டிராமாக்கு பஞ்சமே இல்லை இந்த மேட்ச்ல. டெஃபினட்டா ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டாங்க. கேகேஆர் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்ல இருந்தாங்க. அண்ட் ஆண்ட்ரூ ரசலோட ஸ்பெல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் பாயிண்ட். அந்த 2 wickets ஒரே ஓவர்ல, அடுத்த ஓவர்ல நரேன் வந்து ஒரு 2 wickets எடுத்தாரு. கொஞ்சம் சென்சிபிளா ஆடி இருக்கலாம் ஆர்சிபி, பட் கோட் அவுட் ஆங்க தான் சொல்ல முடியும். சோ ஹியூஜ் கிரெடிட் டு கேகேஆர். நம்பர் 2 போயிட்டாங்க இப்போ வித் 10 points. சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.